ஹாய்ங்க. என்னோடய 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ட்ரா பண்ண பொக்கிஷம்லாம் எனக்கு சடனாக கண்ணில் மாட்டுச்சு. அதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்றது இந்த புக்குங்கள்லாம் பார்க்கும்போது தாங்க தெரியுது. எனக்கு ட்ராயிங்ஸ் மேலே அவ்வளோ எப்படி சொல்லிட்டு ஒரு க்ரேஸ். என் அக்கா ட்ரா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து நான் வரைய ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தாங்க இந்த 5 இயர்ஸ் ஜேர்னி. இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக நான் புக்ஸ் பார்த்து தாங்க வரைஞ்சது. புக்ஸு, அதுக்கப்புறம் இன்விடேஷன்ஸ், இதெல்லாம் வர இமேஜஸ்லாம் பார்த்து வரைஞ்சி ஓனாக இந்த இமேஜில் நான் ஓனாக வரைஞ்சதுங்க. கை மட்டும் ஏதோ கொஞ்சம் சொதப்பல் ஆகும், அது எப்படியோ பண்ணி வரைவேங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. இந்த இமேஜ்லாம் நாங்கள் சாரீ வாங்கும்போது, ட்ரெஸ்லாம் வாங்கும்போது அந்த இமேஜில் இருக்கும், அதெல்லாம் நான் பார்த்து திருப்பி ஸ்டார்டிங் கூட இப்படி ஆயிடுச்சு. ஐயோ வேற ஒரு பக்கம் இது கையில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லது. ஓகே. இந்த ஒரு எனக்கு ரொம்ப இந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்வீட்டு தான் திரு எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு போயிருங்க. நீ பயிர் வைக்க போறியா கலை? எனக்கு தெரிஞ்சு 9th வந்திருக்கும் நேரம். 9th 8th இருக்கும். 10th ட்ராயிங் கிளாஸே இல்லை. அது அப்படியே தூக்கி முன்னாடி வையா அந்த அம்மன் சாமி. இது நடி அப்போ போட்டு நல்லா அழகாக இருக்கு. ஃபோட்டோலேயே வந்து உட்காந்து. நெக்ஸ்ட்டு கிளியர். தாண்டியா ஆட்டமும் மாட தரசுற கூட்டமும் கூட. இது வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க ஃபீட்பேக் என்னை பற்றினதை ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி எழுதி கொடுத்தாங்க. இதெல்லாம் படிக்கும்போது நான் இப்படிலாம் இருந்தேனா, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது நான் இது படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.